ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சென்னை முகப்பேர், கிழக்கு, மடிப்பாக்கம், பூந்தமல்லி, ஆவடி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அதிக வட்டி தருவதாக கூறி முதலீட்டாளர்களிடம் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை முகப்பேர், கிழக்கு, மடிப்பாக்கம், பூந்தமல்லி, ஆவடி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், விவரம் என்ன? சென்னை, காஞ்சிபுரம், ஆவடி உள்ளிட்ட இடங்களில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடி தொடர்பாக இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2020-22 அந்த காலகட்டங்களில் சுமார் 1 லட்சம் முதலீட்டாளர்களிடமிருந்து ரூபாய் 2438 கோடி மோசடி செய்தது தொடர்பாக தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த பாஸ்கர், மோகன் பாபு, செந்தில்குமார், மைக்கேல் ராஜ், ஹரிஸ், கூடுதல் இயக்குநர்களான மாலதி, ராஜா, செந்தாமரை, சந்திரகண்ணன், நாகராஜ், மனோஜ்குமார், பேச்சு முத்துராஜா, உதயகுமார், அசோக்குமார், அதே போன்று ராஜசேகர், அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜசேகர் உள்ளிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக இந்நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜசேகர் என்பவர் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இதுவரை ரொக்கமாக 60 கோடியும், தங்க நகை 3716 கிராம், வெள்ளி பொருட்கள் 5007 கிராம், முக்கிய பங்குகள், அதே போன்று 123 வங்கி கணக்குகள், வங்கியில் இருந்த பணம் 102 கோடி மொத்தமாக முடக்கம் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கைகளை தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2438 கோடி ரூபாய் அளவிலான ஆருத்ரா கோல்டு மோசடி தொடர்பாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடிப்படையாக வைத்து தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், மொத்தமாக பொதுமக்களிடமிருந்து எவ்வளவு இவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள், இந்த மோசடி செய்யப்பட்ட பணத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தான முழு தகவல்களும் சோதனையின் முடிவில் தெரியவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சோதனையின் முடிவில் நாம அடுத்த கட்ட தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் பேசலாம் அன்பரசன். தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.